இப்போ இருக்கிற எல்லாருமே ஒரு கம்ஃபர்டான லைஃப் நோக்கி தானே ஓடிட்டு இருக்கோம். நல்ல ஸ்கூல் முடிச்சுட்டு நல்ல காலேஜ், நல்ல ஒரு சிஜிபியோட வந்துட்டு அதுக்கடுத்து நல்ல ஒரு 6 டிஜிட் சேலரி, அதோட லைஃப் செட்டில். எல்லாருமே இந்த கம்ஃபர்ட் ஜோன்ன்றதை தாண்டி நான் செட்டில்டு ஜோன்ல தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த நேரத்தில் ஒருத்தரை பத்தி சொல்லணும். மந்த்லி 1 lakh சேலரி வாங்குற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க அந்த சேலரி விட்டுட்டு ஒரு பிரேவ் ஆன டிசிஷன் எடுக்க யோசிப்பீங்க. எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம். நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருந்தேன், இதை ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு. தளபதி விஜய் அவரை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். ஒரு மனுஷனோட ஒரு பிலிம்கான சேலரி வந்து 250 crore. ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்டர் இன் இந்தியா. ஆனா அவரு எதுக்கு ஆக்சுவலா வரணும்? நானும் இப்போ ஆடியோ லான்ச்ல இருக்க ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லாருமே சொல்றாங்க இவர் எதுக்கு இப்போ பாலிடிக்ஸுக்கு வரணும் அப்படின்ட்டு. ஆக்டிங்ல இதுக்கப்புறம் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டா மோஸ்ட் ப்ராபப்ளி இல்லைன்னு தான் சொல்லணும். அவருக்கான ஒரு பிளேஸ், அவருக்கான ஒரு ஸ்டார்டம், ஒரு ஃபேன் பேஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அவர் ஏன் இப்படி பண்றாங்க? அவருக்கு அது கம்ஃபர்ட் ஜோன் ஆயிடுச்சோ, அதுக்காக ஒரு ஸ்டெப். இந்த ஏஜ்லயுமே அவர் இப்போ ஆல்மோஸ்ட் 50 ரீச் பண்ணிட்டாரு. இப்போ அவர் ஒரு பிரேவான டிசிஷன் எடுத்துட்டு இருக்காரு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. நான் டிவிகே அப்படி இப்படின்லாம் பேச வரல. 50ல ஒரு பர்சன் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் பிளேஸ், கெரியரின் உச்சத்துல அந்த மாதிரி இருந்துகிட்டு திடீர்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஆரம்பிக்க போறேன், பட் இன்னொரு கெரியர் சூஸ் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் பிரேவ் டிசிஷன். நம்மளாம் இப்போ என்ன ஒரு 20 ஏர்லி 20ஸ்ல லேட் 20ஸ்ல இதுக்கப்புறம் நான் பண்ண முடியாது, ஸோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறேன். எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய லெசனா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? லீவ் யூ கமெண்ட்ஸ் ஹியர் அண்ட் சப்ஸ்கிரைப்.